நான் இப்போது வவுனியாவோட பஜார் வீதி, அதாவது பஜார் ரோடில் இருக்கிறேன். இங்கே இந்த வவுனியா நகரம் வந்து கொஞ்சம் பெரிய நகரமாக தான் இருக்குது. நிறைய கடைகள், சில்க் கடைகள், அப்புறம் மெடிக்கல்ஸு, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதான் வந்து பஜார் ரோடு, பஜார் வீதி. நான் சொன்ன மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. பேக் கடையிலேருந்து, துணி கடையிலேருந்து, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து, அப்ளையன்சஸ்லேருந்து நிறைய இது இருக்குது இங்கே. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாருங்களேன், உள்ளே ஃபுல்லாக ஒரு ஸ்டோரெல்லாம் ஒரே அந்த அந்த இதுவே ஒட்டிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? இந்த பஸார் ரோடு இங்கேருந்து அங்கே லெஃப்ட்டில் போனால் ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய உள்ள மார்க்கெட்டு, சின்ன சின்ன துணி கடைகள்லாம் இருக்குது. இது வந்து ஒன் வே ஆக்கியிருக்காங்க. அப்போ பகலெல்லாம் வந்து பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கடைகள் இருக்குதுப்பா. அது இப்போவே மணின்னா, இப்போ நான் வந்து மணி ஒரு 7:30 மணி. இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னா ஒரு 5-6 மணிக்கு நல்லா கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆட்டோ ஸ்டாண்டா? நிறைய ஆட்டோ, ஒரே பச்சை, எல்லாம் பச்சையாக இருக்குது. பச்சை ஆட்டோலாம் அப்போ இது போகுது. இங்கே பார்த்தீங்களா, நோ கேர்ள்ஸ் ஒன்லி ஃபன் பாய்ஸ் தான். ரைட், ஆட்டோவே பயங்கரமாக இருக்குதுப்பா. என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் தர்மிஷன். தர்மிஷன், என்ன பண்ணுறீங்க? கடை இருக்கு. அப்படியா? எப்படி போகுது லைஃப்? நல்லா போதா? சரி சரி, ஓகே. மிக்க மகிழ்ச்சி வந்து பண்ணுறது. நன்றி. இங்கே வந்து எது ஃபேமஸ் ஸ்பாட் மீட்டப் பண்ணுறதுக்கு? ஒரு 10-15 பேர் நிற்கிற மாதிரி, நின்று பேசுகிற மாதிரி, இந்த பார்க் மாதிரி ஏதாவது இருக்காங்க? இங்கே பக்கத்தில் பார்க். என்ன பேர் அது? யூசி பார்க். யூசி பார்க். யூசி பார்க். அர்பன் கவுன்சில் பார்க். அந்த ரவுண்டு ஒன்று இருக்குது, இந்த வாக்கிங் இதை மாதிரி. அது யூசி பார்க். ஒரு சின்ன அது அங்கேயே மீட் பண்ணாங்க அந்த யூசி பார்க்ல வாக்கிங் பண்ணுறாங்க. அது என்ன பார்க் அது? அது யூசி பார்க்கா? சரி, ஓகே. ஸோ அதனால் நம்ம ஃபாலோவர் வந்து நமக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே நாளைக்கு வந்து மீட்டப் ஒன்று வச்சுருக்கேன். அது இங்கே அந்த பார்க்கில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். வவுனியா வந்து இது என் வாழ்க்கையில் வவுனியாலாம் வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இதான் முதல் முறை. இங்கேயும் இந்த பக்கமும் ஒரு வீதி இருக்குது, அந்த பக்கமும் ஒரு வீதி இருக்குது. அந்த பக்கமாக போயிட்டு வரலாமா, இப்படியே போகலாம். இங்கே மாஸ்க் இருக்குது. உங்களுக்கு அந்த மாஸ்க் காட்டணும். நல்லா இப்போ ரம்ஜான் நோன்பு காலம் அப்படின்றது நல்லா லைட்டெல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாஸ்க்கை போய் பார்த்துட்டு, அங்கே பக்கத்தில் என் ஆட்டோ வச்சுருக்கிறேன். நீ நைட் என்ன சாப்பிட்லாம்? அங்கே ஒரு இடம் பிரியாணி கடை ஒன்று இருந்தது. பிரியாணி நம்பி சாப்பிட்லாமான்னு தெரில எங்கே. சரி பார்ப்போம். நிறைய பேங்க்குகளும் இருக்குது. ராசையா மருந்து கடை, நல்ல பேரில் ராசையா மருந்து கடை. இங்கே தான் அந்த மாஸ்க் இருக்குது சொன்னால, அந்த மாஸ்க்கை நல்லா வைடில் போய் காட்டினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வராது. இங்கே நிறைய பேர் நான் நோட் பண்ணது வந்து, இங்கே நிறைய பேர் இந்த லெவல் கிராசிங்கில் கரெக்டாக கிராஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணாமல் கிராஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. இதாக இருக்குது பாருங்க மாஸ்க்கு. மசூதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இல்லை பெரிய மசூதியாக தான் பாருக்குது. இல்லை இல்லை பக்காவாக இருக்குது. எப்படி? வேற லெவலா? வேற லெவல். பெரிய அழகாக இருக்கலாம் மாஸ்க்கு. கரெக்டாக வந்து நிற்பாங்க அப்படிதான். இதான் மாஸ்க். நல்லா இருக்கா? நோம்பு காலங்கன்றதா ஜெகஜோதியாக இருக்குதுங்க. இந்த பக்கம் போவோம். சரி, இந்த பக்கம் ஆனால் அந்த பக்கம் போவேன். அந்த பக்கம் தான் லோக்கல் கடைகள்லாம் இருக்குது. இங்கே நிறைய ஹோட்டல் பார்த்தேன். இங்கே வந்து ஏதோ சீனத்து ஹோட்டலு, அப்புறம் அங்கே இன்னொரு ஹோட்டலு. இங்கே இருந்தால் துணி கடைங்க இங்கே இருக்குது. எல்லாமே துணி கடைங்க லைன்னா. இந்த இங்கே இன்னொரு மில்லத்து ஹோட்டலும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த உள்ளே போய் அப்படி அந்த பக்கம் மார்க்கெட்டில் பார்க்கலாம். செருப்பு கடை, கட்டன்குடி ஹோட்டல். இதான் கட்டன்குடியா? கட்டன்குடி வந்து பர்டிகுலரில் இல்லை இல்லையா? ஏதோ ஒன்று நமக்கு தெரில. மெகா ஸ்டைலு இந்த இது. இப்போ இந்த பக்கம் வீதிக்குள்ளே உள்ளே போனால் அந்த கடையெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஆட்டோ அங்கே நிற்க வச்சுக்கலாம். ஃபைன்லாம் போடுவாங்கன்னான்னு தெரியாது. ஃபைன் போட்டாங்கன்னா பார்த்துக்கலாம்.
தேங்க்யூ. இதுக்கப்புறம் அப்படியே விடுத்திட்டு போக வேண்டியதான் வாக்கிங் பண்ணி. கடைகள், செருப்பு கடை நிறைய இருக்குது. எவ்வளோ செருப்புப்பா. அப்புறம் இங்கே இப்போல்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் லேட்டாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வெளில வந்துக்கிறாங்க. நல்லா பரபரப்பாக இருந்தால் இன்னும் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மூஞ்சி பார்த்துட்டே இருக்காங்க. மணி 7:30 ஆகுது. ஒரு 7:30 மணினால இங்கே பிஸ்னஸ் இப்போ கம்மியாயிருமா, இல்லைன்னா இதுக்கப்புறம் தான் வருமா, இல்லைனா இதுக்கு முன்னாடியே வந்துருமான்னு தெரில. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிக்கிட்டுமா? ஓகே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன ஹலோ, என்ன பேர்? நதீஷா? ஹாதிஷ். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. நீங்கள் இங்கேயா வீடு? போகணுமா? என்ன மார்க்கெட்டுக்கு வந்தீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் கமிங். சாப்பிட்டீங்களா? சரி, நான் இனிமேல் சாப்பிடணும். எங்கே நல்ல ஹோட்டல் இது? இங்கே குயின்ஸா? வன்னியன் இல்லை, நார்மல் சின்ன கடை இருந்தாலும் பரவாயில்ல. குயின்ஸா? ஓகே, அப்படியே போகலாம். சரி, ஓகே, தேங்க்யூ நைஸ் மீட்டிங். நாட்டுக்கு வந்திருக்கீங்க? நன்றி நன்றி. வந்துட்டீங்க, அது குழம்பு வந்திருக்கேன். இப்போ தான் தமிழ் பிரதேசங்களுக்கு வரேன் நான். பாய். தேங்க்யூ. நாய்க்கு நல்லா இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு பார்த்துக்கோ. சரி, ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ. பாய். பரவாயில்ல. பரவாயில்ல, வந்து ரெகனைஸ் பண்ணி வணக்கம்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. பெரிய விஷயம் தானே. வணக்கம். என்ன அப்படின்னா என்ன? என்ன இங்கே வந்துட்டீங்க? கடையா? அதான் இப்போ அதை போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டி கடைகளை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே என்னமோ இருக்குது பாருங்களேன். என்ன பேர் இதுக்கெல்லாம்? பேர்லாம் தெரியாதா? வடதானா? எனக்கு எல்லாம் வடை அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் பேர் வடை. கொடுங்க தம்பி. ரைட், மசாலா கலக்கும் தம்பி. சாஸ் எல்லாம் ஊற்றுறப்போல. இதான் ஹைலைட்டு. அது என்னது? அது செத்தல் மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த போய் வேண்டாம், இருப்போம். தேங்க்யூ. சூப்பராக மிளகா போட்டு இன்னொன்று இங்கே அங்கே குயின்ஸ் ஹோட்டலுக்கு தான். அதான் நல்ல ஹோட்டலாக இருக்குமா. ஆனால் இப்போ அதை ரம்ஜானால் மூடிருக்காங்க. அப்புறம் இந்த ஹோட்டலில் போய் ட்ரை பண்ண சொன்னாங்க. இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ஆமாம், என்ன வச்சுருப்பாங்க வித்தியாசமாக? கொத்து ரொட்டி சாப்பிட்டாச்சு. கறி மிளகாய் கட்லட்டா என்னமோ இருக்குது. கோழி சமோசா. சரி, ஓகே. நல்லா கூட்டமாக இருக்குது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்டில்
என்னமோ இருக்குப்பா. ஆஹா, நல்ல ரைட்டை தான் இன்னைக்கு. என்னென்னமோ இருக்குது. கேரளாவில் சாப்பிட்ட மாதிரி இருக்குப்பா. கருவாடை சாப்பிடுவோம். போயிட்டேன். ஐயா கிட்ட தான் சொல்லிடுங்க. ஒரு சரிங்க. புட்டுக்கறி, இடியாப்பம், புட்டம் கொடுத்துருக்காரு. சொதி சம்பல் வருது. சம்பல் இது சொதி. சொதினா கிரேவி, சம்பல்னா நம்ம ஊர் சட்னி மாதிரி. சம்பல் தான் சரியான வார்த்தை, துவையல் மாதிரி. இது என்னதுயா? கிழக்கிதான் கறி. இது என்ன கறி? இது கிழங்கு கறி. இது எடுத்துக்கிறேன். சிக்கன் கறி. சிக்கன் கறி சாப்பிடுவோம். இதான் நல்லா வேகமாக எடுத்துக்கிறாரு. என்ன கனவாவா? கனவா கன்ஃபார்மாக எடுத்துப்போம். இல்லை இது இருக்கு. இறால் எடுப்போமா? இறால் எடுப்போம். சிக்கன் கறியில் வருது. சிக்கன் குழம்பு. கறி இன்னும் வேகணும். இலங்கை தமிழர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதால் வந்து தோல் எடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே தான் தரோம். வேறு லெவல். செம்ம டேஸ்ட்டு. இல்லை, கறி தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. குழம்பு டேஸ்ட்டு. என்ன ஒன்று சில்லுன்னு இருக்குது. எப்போ செஞ்சு வச்சாங்க தெரியல. மதியமா சாயந்தரமா? ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அது மட்டும்தான் ஒரே ஒரு ட்ராபேக். மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. நாட் டு பேட். அப்பா, காரசாரமாக அந்த சாப்பாடு. இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் படுத்த ரூமுக்கு போய் படுத்து தூங்குவோம். காலைல எழுந்துச்சி வவுனியா கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இங்கே தான் பக்கத்தில் குளங்களெல்லாம் இருக்கலாம். பார்க்கலாம் வவுனியா எப்படி இருக்குங்க காலையில்.